மக்களே, நான் உங்கள் கலையாணம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். நம்ம குடும்பத்தோடும் போயிட்டு நீங்கள் சந்தோஷமாக ஒரு டே என்ஜாய் பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி கிளைமேட்டெல்லாம் ஊட்டி கொடைக்கானலில் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த மாதிரி இடம் எங்கே இருக்குது, எப்படியெல்லாம் போகலாம் அப்படின்றது இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜவ்வாது மலைத்தொடர், நம்ம இப்போது ஜவ்வாது மலைத்தொடருக்கு தான் போக போகிறோம். இந்த இடம் வந்து ரொம்பவே அழகான இடம். நம்ம பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இது 3 மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதி. 3 மாவட்டமும் இதை சொந்தம் கொண்டாடலாம்னு சொல்லலாம். ஏன்னா 3 வழி இருக்குது. வேலூர் மாவட்டத்திலேருந்து வரத்துக்கு ஒரு வழி இருக்குது, திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து ஆலங்காயம் வழியாக வரத்துக்கும் ஒரு வழி இருக்குது, திருவண்ணாமலை செங்கம் அந்த ரூட்லேயும் ஒரு வழி இருக்குது. 3 மாவட்டத்துக்கும் மைய பகுதியில் தான் இருக்குது. அதுவும் ஜமுனாமத்தூர்ன்ற ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். அதுக்கு எப்படி போகலான்னு பார்த்தோம்னா, இங்கேருந்து அமிர்தி ஃபாரஸ்ட், வேலூர்லேருந்து அமிர்திக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் வழி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அமிர்தி ஃபாரஸ்ட்டு போயிடுங்க. ஃபஸ்ட்டு அமிர்தி ஜூ போய் பார்த்துட்டு அங்கேருந்து லெஃப்ட்டில் கட் பண்ணி நீங்கள் போகணும். இந்த ஜூவும் ரொம்ப அழகாக தான் இருக்குது. வெளியே தோட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பெயிண்டிங்ஸ், ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி ரொம்ப அழகாகவே என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கே கண் கவரும் வகையில் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணி இங்கேருந்து ட்ராவல் பண்ணோம்னா ஜவ்வாது மலைத்தொடருக்கு போக போகிறோம். ஜமுனாமத்தூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே என்ன மாதிரி எல்லாம் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதையெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டைரெக்டாக டூரிஸ்ட் ஸ்பாட்டில் போய் சுற்றி பார்க்குறத விட இங்கே போகிற வழி எல்லாமே டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இருக்கும். அந்த லேண்ட்ஸ்கேப்பெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இங்கேருந்து பாருங்கள், இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நின்று பார்க்கும்போதே அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஊர் மக்களெல்லாம் அவங்க வாழ்வாதாரம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க கடைக்கு போகிறதுக்கு எப்படி போவாங்க, ஸ்கூல் காலேஜஸ்க்கெல்லாம் அவங்க எப்படி போகிறாங்க, அந்த மாதிரிலாம் யோசனை வருது நமக்கு அது பார்க்கும்போது. பெரும்பாலும் இங்கே பழங்குடிய மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. நாங்கள் இங்கேருந்து ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கும்போது. புது எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். பூனை, நாய், மாடு அந்த வாழ்வியல் ரொம்பவே அழகாக வாழ்ந்துட்டு வராங்க, இயற்கையோடு இணைஞ்சு. சரி, அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆரம்பித்தோம். போகிற வழி எல்லாமே நல்ல ஒரு இயற்கை சூழலோடு இருந்தது. பார்க்கும்போதே அதே சந்தோஷமாக நீ பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். நம்ம இன்னும் பாதி தூரம் கூட போகல, அதுக்குள்ளவே இந்த லேண்ட்ஸ்கேப் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, கண் குளிர்ச்சியாக. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இடத்த நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டமெல்லாம் பெருசாகவே தெரியாது. ஜமுனாமத்தூர் எவ்வளோ தூரம் போகணும்? 23 பாதி தூரம் கூட வரலையா நம்ம? வாட்டர் ஃபால்ஸுங்க எங்கே இருக்குது? இது வர வழியிலலாம் எனக்கு தெரியாதா? சின்ன இப்போ இடம்லாம் நல்லா இருக்குல்ல பார்க்குற மாதிரி மேலெல்லாம். பாய் பாய் பாய். இன்னும் பாதி தூரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாருங்களேன், இங்கே பார்க்கும்போதே தெரியுது அந்த மக்களோட பேச்சு, அந்த ஸ்லாங் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பேசுகிறது விதமே தமிழே வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்க்கும்போது அவங்க காஸ்டியூம்லேருந்து அவங்க வாழ்வாதாரம் அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. வித்தியாசமாக இருக்குல்ல, நம்ம பார்க்குறது நம்ம ஊரில் இருக்கிறத விட இந்த ஊரில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்காங்க. வித்தியாசம் சொல்ல முடியாது, மாறுபட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லோரும் ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லையா, கோவிட் அப்புறம், அதனால் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. இடையில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அங்கேருந்து காட்டிலேருந்து வர தண்ணி வந்து இந்த ரோடை கிராஸ் பண்ணி போகுது. ரொம்பவே இது நல்லாவே குடிக்கிறாங்க இந்த தண்ணி, அந்த அளவுக்கு நல்லா ட்ரிங்கிங் வாட்டர் அளவுக்கு நல்லா. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கேருந்து போகிறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை. அது 1 டே ட்ரிப்புன்றதுனால எல்லா இடம் எக்ஸ்போஸ் பண்ணோம், உங்களுக்கு சுற்றி காட்டணுன்றதுனால நாங்கள் அதிகமாக ரசிக்காத இந்த கேமராவில் ஷூட் பண்ணுறதுலேயே கவனத்தை செலுத்திகிட்ருக்கோம். எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற கேமராவோ ஃபோனோ அதிலேருந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த
அளவுக்கு பெரிய ஊராக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி நாங்கள் கூகுள் மேப் போட்டு தான் வந்தோம். பட் இருந்தாலும் இந்த ஃபாரஸ்ட்டில் போகும்போது கூகுள் மேப்பை ஃபுல்லாக நம்ப முடியாது. அதனால் வர வழியெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு வந்தோம். ஜமுனாமத்தூர் எப்படி போகிறது அப்படின்னு. இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஜமுனாமத்தூர்ன்றது எவ்வளோ பெரிய ஊருன்னு. இது ஒரு சிட்டி மாதிரி இருக்குங்க. எல்லா வசதியுமே இங்கே இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரவங்க செங்கம் வழியாக இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். அதே மாதிரி திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து வரவங்க ஆலங்காயம் அந்த வழியாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம். வேலூர்லேருந்து வரவங்க அமிர்தி வந்து அமிர்தியிலேருந்து இந்த வழியாக வரலாம். இங்கே ஹோட்டல் வசதியும் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா 1 டே ஸ்டே பண்ணி ஹோட்டலில் தங்கி அது சுற்றி பார்க்கலாம். காலையில் நாங்கள் சூப்பர் டீலக்ஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் வந்து டிஃபன் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோக்காகலாம் சொல்ல வரல, நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. இங்கே மதியத்தில் வந்து பிரியாணி எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப தரமாக இருக்கும். இந்த இடத்துல பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லா வகையும் இருக்கும் சொல்லியிருந்தாங்க. முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம பீமன் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அட்ரஸ் கேட்டிருந்தோம். அந்த பெட்ரோல் பங்க் வரும். பெட்ரோல் பங்க்லேருந்து கொஞ்சம் முன்னாடி போனால் ஸ்பீட் பிரேக்கர் வரும். அங்கேருந்து நீங்கள் ரைட் கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அப்படியே நாங்கள் விசாரிச்சுட்டு போயிட்டுருக்கோம். நான் மேப்பெல்லாம் நம்பலை. சரி, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அங்கே படகு சவாரி போட்டிங் ஹவுஸ் இருக்குன்னாங்க, போட் ஹவுஸ். சரி போய் பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். போட்டிங் போகிறதுக்கு 4 பேருக்கு 80 ரூபா சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் 8:30 மார்னிங் 8:30லேருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் இங்கே போட்டிங் போகலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஒரு மினி அயர்லாண்ட் மாதிரி, அதாவது ஒரு குட்டி தீவு மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம போனோம்னா அங்கே வந்து ரொம்பவே அழகாக இருக்குன்னா. நாங்கள் போகலை, பட் அவங்க வந்து கேம்பிங்கெல்லாம் பண்ணுறாங்க. நைட்டு வந்து டென்ட்டு கேம்பிங்கெல்லாம் வந்து ஸ்டே கூட பண்ணுறாங்களாம். அது எந்த அளவுக்கு பாசிபிள் தெரியல. அதுக்கு பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். பட் இப்போது அந்த இடத்துல அலோடு கிடையாது. பட் போட்டிங் போகலாம். பட் அந்த தீவு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களா, அங்கே அலோவ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் இது பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு கிளம்பியாச்சு. உன் பேர் என்ன? அஜயா? பம்பரம் விட்டு தெரியுமா உனக்கு? இதை விட்டு காட்டு பார்க்கலாம். அவாது மலையில் ஒரிஜினல் தேன், சீத்தாப்பழம்லாம் அங்கே நிறைய கிடைக்கும். ஃபால்ஸுக்கு எப்படி? ஃபால்ஸுக்கு என்ன போடுது? நேராக போனீங்களா? இங்கே பைக் விட்டு நம்ம இங்கேருந்து நடந்து தான் போகணும். அது ஒரு அறிவிப்பு பலகை இங்கே வச்சுருக்காங்க. அந்த காட்டை வந்து நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி உள்ளே போகும்போது நிறைய பேர் பிளாஸ்டிக்கெல்லாம் எடுத்து கொண்டு போகாதீங்க தயவு செஞ்சு. நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அங்கே போய் பார்க்கும்போது. சுற்றி அங்கே நிறைய பிளாஸ்டிக்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டு போயிருந்தாங்க. வாட் பகா டேக்கிங் வீடியோவா? ஓகே பகா. கட்டுக்குள்ள மனசுக்குள்ள பாட்டு பண்ணு, பாட்டு பாட்டு பாடவா, பறந்து செல்லவா, லாலி லாலி லாலா. எல்லாம் 2 வார்டு தான் பாடுவேன். 2 இதுதான். நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ் போகும்போது தண்ணி ரொம்பவே குறைவாக தான் வந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஏமாந்து தான் வந்தோம். பட் இருந்தாலும் நல்ல என்ஜாய்மெண்ட்டு தான். ஒரு 3 பேர் 4 பேர் போக குளிக்கிறதுக்கு ரொம்பவே போதுமான தண்ணி தான்.
ம் அஸ்பர் ம் இந்த ஜவ்வாது மலையை பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு பார்த்தோம்னா குறைவாக தான் இருக்கும். அதாவது இந்த போட் ஹவுஸு, அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இடம் ரொம்பவே அழகாக நிறையவே இருக்கும். நீங்கள் இந்த மழை டைமில் நல்ல ஒரு சீசன் டைமில் வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். இங்கே மலைத்தேன், ஒரிஜினல் மலைத்தேன், பலாப்பழம், சீத்தாப்பழம் இந்த மாதிரிலாம் நிறைய அங்கே கிடைக்கும். அதெல்லாம் இந்த ஊரோட ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பார்க்கும்போது நீங்கள் ட்ராவல் பண்ணுற இடம் ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் நீங்கள் அங்கே போய் பார்க்கும்போது அவங்கெல்லாம் எப்படி வாழுறாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் எப்படி இருக்குன்றது பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு புதுசாக ஒரு அனுபவம் கிடைக்கும்னு சொல்லலாம்.